ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்ல போன வாரம் ஃபுல்லா என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். வேகர்வா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ போன வாரம் ஃபுல்லா மார்க்கெட் வந்து பெரிய ஏற்றமும் இல்ல, பெரிய இறக்கமும் இல்ல. அப்படி அப்படியே சின்ன ம், சின்ன பாயிண்டா தான் இறங்கி இறங்கி அந்த 23 சொச்சத்துல இப்ப சுத்திக்கிட்டு இருக்கு. 24 தாண்டந்து அப்புறம் 23க்கு கீழே இறங்குச்சு. அப்புறம் இப்ப ம், 23 சொச்சத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து ம், அந்த ஹார்மோஸ் பிரச்சனையே கிளப்பிக்கிட்டே இருக்காங்க சார். என்னதான் ம், நடக்குதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து ஹார்மோஸை நாங்க வந்து பிடிச்சிட்டோம், இனி வந்து அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கோம் அப்படின்றாரு. ம், ஸோ இந்த இந்த இஷ்யூஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கனால தான் நம்ம மார்க்கெட் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ம், ஸ்டேபிளா இல்லாம இருந்துகிட்டு இருக்கா சார். ம். ஆமா. ஸோ மேடம், அஃப்கோர்ஸ் நம்ம இதை பத்தி எல்லாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சில ம். விஷயம் நான் வந்து சொல்ல போறேன். அது வந்து கேட்டு நேயர்களுக்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும், ம். சந்தோஷமா இருக்கும் சொல்லுவேன் நான். ஓகே. ஓ, ஏதோ குட் அது நியூஸ் வந்து சொல்றீங்க. இப்போ ம். இப்போ ஸ்டார்டிங்லயா, நடுவுலயா, லாஸ்ட்லயா, அதை வந்து எனக்கு தெரியாது நான் எங்க சொல்ல போறேன்னு. ஸோ அ. எல்லாருக்கும் என்னன்னா, ஃபுல்லா முழுசா வீடியோ பார்க்கணும். ம். ஜெனரலா என்ன ஆகும்னா, லாஸ்ட்ல ஒரு நல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்ல போறேன்னு சொன்னா எல்லாரும் டைரக்டா லாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. ம். 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 கரெக்டா? ஸோ இது வந்து நான் எப்போ சொல்ல போறேன்னு நான் சொல்லல, ஆனா கண்டிப்பா சரி. சொல்லுவேன். ஏதோ ஓகே. ஒரு ஸோ முக்கியமான இப்போ என்ன, விஷயம் இருக்கு. எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. ஸோ முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ம். ஆஃப் ஆல் அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹார்மோஸ் பிரச்சனை வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஓகே. ம். அது வந்து முடியிற மாதிரி இல்ல. ஓகே. ரஷ்யா அண்ட் யுக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆயிருந்தது இல்ல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யா வந்து ஒரே மாசத்துல யுக்ரைனை வந்து தோக்கடிச்சிடும் அண்ட் ரஷ்யா வந்து ஜெயிச்சிடும். ரைட்டா? ஆனா அது ஒரு மாசம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்களேன். 4-5 வருஷம் ஆயிட்டு இருக்கு. அந்த வார் இன்னும் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. அந்த வார் வந்து முடிகிற மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இல்ல. ஓகே. அப்புறமா ஈரான் அண்ட் யூஎஸ் வார் ஸ்டார்ட் ஆகும்போது இஸ்ரேல் வந்து இவரை நம்ம இந்த ஆளை வந்து எலிமினேட் பண்ணார்ல, நம்ம இஸ்ரேலோட பிரசிடென்ட், சாரி ஈரானோட பிரசிடென்ட் ம். கமேனி, ரைட்? ஆமா. அது பண்ணும்போது அவரை வந்து அசாசினேட் பண்ணும்போது எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, மேபி இந்த வார் வந்து இப்போ ஒரு மாசத்துல வந்து முடிஞ்சிடும். ம். ஓகே, ஸ்டோரி வந்து ஓவர். ஏன்னா டாப் லீடர், அவங்களோட சுப்ரீம் லீடர்னு சொல்றவரே வந்து ஆல்ரெடி அவுட்டு. இன்வென்ட் வந்து பெரிய பெரிய இது வந்து ஆக போறது இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வந்து நினைச்சாங்க. ஆனா இப்போ பாருங்க, இந்த வாரே வந்து ஆல்மோஸ்ட் 6 மாசம் ஆயிடுச்சா, 5-6 ம். மாசம் whatever, அது வந்து ஆயிட்டு இருக்கு. முடிகிற மாதிரி இதுவும் இல்லை. ரைட்டா? ஸோ ம். இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை வந்து ஈஸியா முடியுமா முடியாதா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்விதான் இது. யாருக்கும் வந்து அதுக்கு வந்து பதில் தெரியாது. அது முதல்ல நான் சொல்லிடுறேன். எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எதுக்குன்னா இந்த வாரம் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஓகே. ஓகே. இன்னும் எத்தனை நாள் போகும் இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை வந்து அப்படியே இருக்குமா இல்லையா, அது வந்து யாருக்கும் தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா, இப்போ வந்து அட்லீஸ்ட் நம்ம நாடு இந்தியா வந்து ஹார்மோன்ஸ் மேல மட்டும் டிபெண்ட் இல்லை. ம். ஓகே. அதுக்கு தவிர எத்தனை நாடு உலகத்துல இருக்கோ அந்த எல்லா கண்ட்ரிஸும் வந்து ஓரளவுக்கு வந்து ஆல்ரெடி டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. என்ன அர்த்தம்னா, ஹார்மோஸை நம்பி அவங்க வந்து அவங்களும் இல்லை. அதனாலதான் அவங்க கச்சா எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் இன்னைக்கு கூட என்ன ரேட்ல இருக்கு? ஆல்மோஸ்ட் அதே 80s தான் இருக்கு. ஓகே. இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை அப்படியே போயிட்டு இருந்தான்னு வைங்களேன், முதல் மாதிரி இருந்திருந்தா சடன் ஆகும்போது கச்சா எண்ணெய் வந்து 100க்கு மேலே போய் ஆல்மோஸ்ட் 120 வரைக்கும் டச் பண்ணலாம். ரைட்டா? இப்போ வந்து அந்த சுச்சுவேஷன் இல்லை. எதுக்கு இல்லை? பிகாஸ் அந்த ஹார்மோன்ஸ் மேல வந்து டிபெண்டன்சி எல்லா நாடும் வந்து கண்டிப்பா குறைச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து இருக்க முடியாது, இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ வார் முடிகிற மாதிரி சிக்னலும் இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இது வந்து எப்போ போய் முடியும் யாருக்கும் தெரியாது. ஓகே. ஆனா நல்ல விஷயம் என்ன, நம்ம வந்து இன்னைக்கு அது மேல டிபெண்ட் இல்லை. ஓகே. இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா, ரிசல்ட் சீசன் வந்து இப்போ ஒஃபிஷியலா முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து ஏப்ரல் மே ஜூனோட ரிசல்ட் இப்போ ஜூலை ஃபுல்லா போயிட்டு இருந்தது.
ஆகஸ்ட் ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதி 15th வரைக்கும் 14th வரைக்கும் வைங்களேன். 15th வந்து லீவு. ஸோ ஆகஸ்ட் 14 வரைக்கும் ரிசல்ட்ஸ் கரெக்டாக போயிட்டு இருந்தது. அது வந்து முடிஞ்சிச்சு. ஓகே. ரெண்டாவது குட் நியூஸ் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்ஸில் ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன நிறைய குவார்ட்டர்ஸா ரிசல்ட்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட்டாக வந்துட்டு இருந்தது. அதுவும் லோ சிங்கிள் டிஜிட். ஓகே. மெயினாக லார்ஜ் கேப் கம்பெனி. இந்த டைம் வந்து நிஃப்டி 50யோட கம்பெனி, சென்செக்ஸோட 30 கம்பெனிஸ் ஆவரேஜா 15% ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 15%. ஓகே. டபுள் டிஜிட். ஓகே. ரைட். ஸோ இது வந்து ஒரு நல்ல செகண்ட் குட் நியூஸ். இது வந்து வெறும் நீங்க குட் நியூஸ் எடுக்கக்கூடாது, பெரிய குட் நியூஸ் எடுக்கணும். எதுக்குன்னா ரிசல்ட்ஸ் வந்து 15% வந்தா அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் எஃப்ஐ பையிங் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னும் பார்க்கல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் வந்து லிமிட்ல இருக்கிறதுனால நம்ம ருப்பியும் வந்து ஓரளவுக்கு இப்போ ஸ்டேபிள் ஆயிடுச்சு ஒரு இடத்துல, ரொம்ப திரும்பி டெப்ரிஷியேட் ஆகல. ரைட்டா? ஸோ இதுதான் விஷயம் இங்க. இப்போ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி, ஓகே, இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி நான் வந்து நேற்று 15th ஆகஸ்ட் வந்து முழுசா காலையில் 7:30 மணிலேருந்து சாயந்தரம் நைட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருந்தேன், ஆஃபீஸில் தான் இருந்தேன். வெறும் என் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹோம்ஒர்க்னா நம்ம மார்க்கெட் பற்றி ஸ்டடி. ஓகே. எனக்கு என்ன ஃபீலிங்னா, இன்வென்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா பண்ண போகுது. இதுதான் குட் நியூஸ் சொல்ல வரேன். ஓகே. எதுக்குன்னா என்னன்னா, மார்க்கெட் நல்லா பண்ண போகுதுன்னா நாளையிலேருந்து மண்டேலேருந்து உடனே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு தான் இருக்க போகுது, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. டெஃபினெட்லி அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் நானும் கொடுக்கவும் முடியாது. இருந்தாலும் எனக்கு என்ன ஃபீலிங்னா, இன்வென்ட் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின்டு ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எஃப்ஐயும் காமிச்சிட்டு இருப்பாங்க, ப்ளஸ் நம்ம டிஐஐஸில் அவங்களும் காமிப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து முதல் மாதிரி ரொம்ப பேனிக்லையோ ரொம்ப பெருசாக நெகட்டிவ்லையோ அந்த மாதிரி இருக்க போது இல்லை. போன வாரம் வந்து ரிசல்ட் முடியும் போது அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தது மார்க்கெட். நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக அப்பும் இல்லை, பெருசாக டவுனும் இல்லை, ஒரே இடத்துல மாற்றிட்டு இருந்தது. ரைட்டா? ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன் கொஞ்ச நாள். ஆனால் நம்ம 2026 முடியறதுக்குள்ள, ஓகே, முடியறதுக்குள்ள நான் அப்சல்யூட் புல்லிஷ் ஒப்பீனியன் சொல்கிறேன். அப்சல்யூட் புல்லிஷ் இவ்வளோ ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஆனால் அப்சல்யூட் புல்லிஷ் ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம வந்து அந்த ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணலாம் நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது இந்த இயர் எண்டுக்குள்ள சொல்றீங்களா சார்? ஆமாம். டைம் ரொம்ப இல்லை, 3.5 மாதம் தான் இருக்கு. ஓகே. இங்க வந்து நேர்கள் எல்லாரும் வந்து ஒரே டிஸ்க்ளைமர் எடுத்துடணும். எதுக்குன்னா மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஓகே. எப்போ எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணியும் ப்ரெடிக்ட் பண்ணா கூட உங்க ஒப்பீனியன் வந்து 50-50 தான் வேலிடு. இருந்தாலும் 50-50 அது வந்து தப்பா போகலாம், ரைட்டா போகலாம். எப்பயுமே 50-50 தான் ரேஷியோ. ஓகே. எதுக்குன்னா அது வந்து கண்டிப்பா ஆகுமா இல்லையான்னு 100% யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஃபீலிங் வந்து நான் எப்பவுமே கொடுக்குற மாதிரி, என் ஃபீல் இது இந்த செக்டர் நல்லா பண்ணும், அந்த மாதிரி நிறைய வாட்டி என் ஃபீல் வந்து நல்லா போயிருக்கு. ஓகே. கட் ஃபீலிங்னு சொல்லலாம். ஸோ நேற்று ஃபுல்லாக அனலிசிஸ் பண்ணி என் ஃபீலிங் என்னன்னா, டிசம்பருக்குள்ள நம்ம வந்து ஆல் டைம் ஹையோ இல்லை அட்லீஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி இருந்தா, நாளைக்கு வந்து புதுசா வாரு, நாளைக்கு வந்து வேற எதுவும் புதுசா வந்து வேர்ல்ட்ல வந்து வேற ஏதோ புதுசா ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ வந்து சொல்ல முடியாது அது வந்து அந்த மாதிரி ஆகுமா இல்லையான்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியே போயிட்டு இருந்தா நம்ம வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்ன மாதிரி எப்பயுமே 50-50% தான் சான்ஸ் அது. ஆனா இவ்வளோ நான் புல்லிஷா சொல்லிட்டுனா கண்டிப்பா என்ன அர்த்தம், நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோஸை வந்து பில்ட் பண்ணணும். ரைட்? இப்போ கூட நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்டா பில்ட் பண்ணலன்னு வைங்களேன், எந்த செக்டரு எந்த இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஷோல பேச மாட்டோம், பேச முடியாது. ஆனா எந்த ஸ்டாக் வாங்குறது, டைரக்டா டிமேட் ஓபன் பண்ணி எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது, அது வந்து எங்க மூலியமா இருக்கட்டும் ஆர் உங்க அட்வைசர் மூலியமா இருக்கட்டும், அண்ட் இந்தியா தவிர வந்து வெளியே கூட இன்வெஸ்ட் பண்ணலாமா, ரைட்டா, அதுவும் வந்து இருக்கு. ஸோ நிறைய விஷயம் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து அட்வைசர்கிட்ட கால் பண்ணி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போலேருந்து நீங்க வந்து திங்கின் பண்ணீங்கன்னா மார்க்கெட் ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி 50-50% சான்ஸு. ஸோ
அதுக்கு நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்க அப்புறம் வந்து வருத்தப்பட போறீங்க. பண்ணலாம், ஓகே இப்போ சார். பண்ணலாம். ஸோ ஓகே. நான் என்ன சொல்லனா, இந்த வீடியோல பார்த்துட்டு உடனே உங்க அட்வைசரை முதல்ல கால் பண்ணி, பாஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ம். நீ சொல்றியோ இல்லையோ இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையா, ம். விவேக் அவர் சொல்லிட்டாரு. நான் வந்து ம். கண்டிப்பா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எங்க ம். இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவர்கிட்ட வந்து டெஃபினெட்லி கேளுங்க. அவரும் ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி நிறைய ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ம். நேற்று 7:30 மணி எல்லாரும் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது நான் வந்து 7:30 ஆஃபீஸ்ல இருந்தேன். அண்ட் ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். ம். நிம்மதியா யாரும் இல்லாம வேற நம்ம ஹோம் ஒர்க் பண்ணிட்டு ஓகே. என்ன ஆகும்னு எல்லாம் அனலிசிஸ் பண்ணி இந்த ஒப்பீனியன் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார். இப்ப நீங்க சொன்ன அந்த இந்த இது இருக்குல்ல சார், இந்த இயர் எண்டுக்குள்ள கொஞ்சம் வந்து நம்ம ஆல் டைம் ஹை பார்க்கலாம் ம். அப்படின்றது. இப்போ இப்ப அதே மாரி இப்ப நீங்க எந்த செக்டார்ஸுக்கு நீங்க உங்க கிளைண்ட்ஸ்க்கு வந்து இப்போ மேடம் இப்பதான் சொன்னேன், வாங்கிட்டு நான் இப்போ இருக்கீங்க? இந்த செக்டர் ஆ, வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன் இந்த ஷோல. ஆ, எதுக்கு ஆ. நான் இந்த அனலிசிஸ் நான் இப்பதான் பண்ணிருக்கேன். முதல்ல சரி. பெனிஃபிட் ஆகணும் என் கிளைண்ட்ஸ். ம். கரெக்டா? ம். ஃபர்ஸ்ட் என் கிளைண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகட்டும். அடுத்த நம்ம வந்து ம். வெனஸ்டே ஆர் நெக்ஸ்ட் சண்டே பேசுவோம்ல, ம். கண்டிப்பா ம். என்னென்ன செக்டர் அந்த ஸ்டடியும் பண்ணி நான் சொல்றேன். சரி. ஓகே சார். அப்ப ஆனா வந்து இல்லன்னா என்ன வெட்னஸ்டே ஆகும்னா வந்து மார்க்கெட்ல என் எல்லாம் வெயிட் பண்ணி கிளைண்ட் என்ன பார்த்துட்டு. சொல்லுவாங்கப்பா, நீ ஆ, ஆடியோல வீடியோல எல்லா இடத்துலயும் சொல்லிட்ட, ஆ. இப்போ நாங்க எங்க வாங்குறது? ம். ரைட்டா? ஸோ ம். முதல்ல சான்ஸ் வந்து ம். நம்ம யூடியூப் மாதிரி தான். ம். சப்ஸ்கிரைபருக்கு முதல்ல சான்ஸ் கொடுப்பான் யூடியூப் பார்க்கறதுக்கு வீடியோ. ஓகே. ரைட்டா? அதுக்கப்புறமா மக்களுக்கு போகும். அதே ம். மாதிரி தான். ஸோ அதுதான் சொன்னேன். ம். இப்போ ஒரு டைம் இருக்கு, நாளைக்கு மண்டே தான். ம். ரைட். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா உங்க அட்வைசர் கிட்ட இன்னைக்கு பேசி நாளைக்குல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணலாம். சொன்ன மாதிரி விவேக் ம். சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த செக்டர்லாம் அவர் சொல்லட்டும். அவரும் சரி அனலிசிஸ் சார். பண்ணணும் இல்லை மேடம். என் கிளைண்ட்டுக்கு நான் பண்ற மாதிரி மற்றவங்களுக்கு அவங்க ம். அட்வைசர்ஸும் அட்லீஸ்ட் கொஞ்சம் வேலை செய்யணும். ஓகே சார். ஓகே சார். நம்ம வந்து இப்ப ஆ, நீங்க சொன்ன மாரி அந்த குட் நியூஸ சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் என்ன ம், பண்றாங்கன்றத பார்க்கலாம். கண்டிப்பா தேங்க் யூ பார்க்கலாம் சார். மேடம். ஓகே ஓகே. ஓகே ஃபிரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.